இது லங்கா பயரின் செய்திகள். வாசிப்பவர் கணேஷ் ராஜமயூரன். செய்தி ஆசிரியர் சதாசிவம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்து, மூவர் படுகாயம். நடந்தது என்ன? திடுக்கிடும் தகவல்கள். புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வார்கள். உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்திய யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர். மகிழ்ச்சியில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர். அமெரிக்கா செல்லும் இளைஞர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை. விசா விதிமுறைகளை மீறினால் வாழ்நாள் தடை. திடுக்கிடும் தகவல்கள். நாளை முதல் நாடு தழுவிய இறுதியில் 48 மணித்தியால அடையாள பணிப்புறக்கணிப்பு. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. நோயாளர்களின் நிலை பரிதாபத்தில். 2026 ஆண்டுக்கான யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி நாளை ஆரம்பம். பிரத்யேக கைபேசி செயலி அறிமுகம். வர்த்தக நகரமாக மாறும் யாழ்ப்பாணம். அக்கரைப்பற்று மருத்துவமனை விவகாரம். குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவ அத்தியட்சகரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம். அமைச்சின் கடிதத்தால் வேலை நிறுத்தம் முடிவுற்றது. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர். குடத்தனி பகுதியில் இன்று காலை 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த மருதங்கணி பிரதேச செயலக கணக்காளரும் சக உத்தியோகஸ்தரும் ஒன்றாக பயணித்துள்ளனர். மற்ற மோட்டார் சைக்கிளில் வந்த பிறதொரு நபர் விபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் விபத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை நேற்றைய தினம் சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் டிட்வா புயல் தாக்கத்தின் பாதிப்புகள் தொடர்பாக வினவியிருந்தார். டிட்வா புயல் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 20,023 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 13,168 குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட 15,260 பாடசாலை மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வீதம் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கி வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சேதமடைந்த வீதிகள் உள்ளிட்டவற்றை அபிவிருத்தி செய்ய அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். இதன்பொழுது கருத்து தெரிவித்த பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் டிட்வா புயல் பாதிப்புக்குள்ளாகியவர்களுக்கான நிதியினை அரசாங்கத்திலிருந்து வழங்கி செஞ்சிலுவை சங்கத்தினூடாக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் டிட்வா புயலுக்கு பின்னரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அவதானித்த வகையில் சிறப்பான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளின் வேலைவாய்ப்பு மிகவும் அத்தியாவசியமாக உள்ளதாகவும் தகவல் தொழில்நுட்ப உற்பத்தி திறனில் இளைஞர் யுவதிகள் மிகுந்த திறமையை கொண்டிருப்பதாகவும் பொருத்தமான வேலைவாய்ப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் மாவட்டம் மற்றும் நாடு பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என்று தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுக்கு B1, B2 சுற்றுலா விசாவில் செல்லும் இளைஞர்கள் அங்குள்ள சட்ட திட்டங்களை முறையாக பின்பற்றுமாறு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் B1, B2 விசாவானது வணிக ரீதியிலான கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கும் ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவுக்குள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட அனுமதி இல்லை. இது ஒரு சுற்றுலா மற்றும் குறுகிய கால வணிக விஜயத்துக்கான விசா மட்டுமே என்பதை தூதரகம் வெளிப்படுத்தியுள்ளது. அனுமதி என்று வேலைவாய்ப்புகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணிகளில் ஈடுபடுவோர் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள். இத்தகைய விதிமுறைகளில் ஈடுபடுவோர் எதிர்காலத்தில் மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இளைஞர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது தங்களது விசாவின் வகையினையும் அதன் கீழ் அனுமதிக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளையும் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். வேலை தேடுகின்றவர்கள் அல்லது பணியில் ஈடுபட விரும்புகின்றவர்கள் அதற்குரிய முறையான பணி விசாவை பெற்றிருக்க வேண்டும் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. நாளை காலை 8 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 48 மணித்தியால அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நிறைவேற்ற தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் 16வது பதிப்பின் அங்குரார்ப்பண விழா நாளை யாழ்ப்பாணம் டில்கோ சிட்டி விருந்தகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் முக்கிய அதிதிகளாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் கட்டுமானம், வாகனங்கள், நுகர்வோர் பொருட்கள், விவசாயம், உணவு மற்றும் பானங்கள், தகவல் தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கல்வி உட்பட்ட பல துறைகளை சார்ந்த 400க்கும் அதிகமான கூடங்கள் இம்முறை இடம்பெறவுள்ளன. பார்வையாளர்கள் கூடங்களை எளிதாக கண்டறியவும், கண்காட்சியாளர்கள் பற்றிய விவரங்களை பெறவும் பிரத்யேக கைபேசி செயலி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நிலையான தன்மையை நோக்கமாக கொண்டு கழிவு முகாமைத்துவம் மற்றும் மீள் சுழற்சி முறைமைகள் இந்த முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியானது உள்ளூர் தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள் மற்றும் நுகர்வோருக்கு சிறந்த பாலமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்கரைப்பற்று ஆதார மருத்துவமனையின் குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவ அத்தியட்சகரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த தீர்மானத்தை அடுத்து கிழக்கு மாகாணம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட மருத்துவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இன்று பிற்பகல் 2 மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையின் உயர்கல்வித்துறையில் நிலவுகின்ற ஆளணி பற்றாக்குறை மற்றும் பல்கலைக்கழகங்களின் தற்போதைய நிலைமை குறித்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வழங்கியுள்ள தரவுகள் நாட்டின் கல்விச் சூழலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தினூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான ஜனவரி மாத புள்ளி விவரங்களின்படி அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர் எண்ணிக்கைக்கும் தற்போது பணியில் அமர்த்தப்பட்டுள்ளோருக்கும் இடையில் பாரிய இடைவெளி காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தரவுகளின்படி நாட்டின் பல்கலைக்கழக கட்டமைப்பில் ஒட்டுமொத்தமாக 7418 பணியாளர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இது ஒட்டுமொத்த பணியாளர்களின் எண்ணிக்கையில் 25% பல்கலைக்கழகங்களின் முதுகெலும்பாக விளங்குகின்ற நிரந்தர கல்விசார் பணியாளர் பதவிகளுக்காக 9332 இடங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் தற்பொழுது 6946 பேர் மட்டுமே பணியில் இருக்கின்றனர். இதன் காரணமாக 2048 பதவி வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் நிலவும் நிரந்தர கல்விசார் பணியாளர் வெற்றிடங்கள் கற்பித்தல் தரத்தை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளன. பேரதனை பல்கலைக்கழகம் அதிகபட்சமாக 305 நிரந்தர விரிவுரையாளர் வெற்றிடங்களை கொண்டுள்ளது. மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 273 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் 227 இடங்களும், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 179 நிரந்தர விரிவுரையாளர் பணியிடங்களும், ருகுணு பல்கலைக்கழகத்தில் 195 வெற்றிடங்களும் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. தற்காலிக விரிவுரையாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பிரிவில் 3742 இடங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3186 பேர் பணியில் இருப்பதாகவும் இங்கு 725 வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூலகர், தொழில்நுட்பம் மற்றும் ஏனைய உதவியாளர்கள் உள்ளிட்ட பிரிவில் 16351 பணியாளர் இடங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்பொழுது 11875 பேர் மட்டுமே பணியில் இருப்பதால் இப்பிரிவில் மாத்திரம் 4476 வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் நூலகர் பதவிகளுக்கு 41 வெற்றிடங்களும், முகாமைத்துவ மற்றும் நிதி பிரிவுக்கு 205 வெற்றிடங்களும், ஏனைய நிறைவேற்று அலுவலர் பதவிகளுக்கு 90 வெற்றிடங்களும், மருத்துவ அதிகாரி பதவிகளுக்கு 43 வெற்றிடங்களும், கல்விசார் ஒத்துழைப்பு அலுவலர் பதவிகளுக்கு 377 வெற்றிடங்களும், தொழில்நுட்ப பதவிகளுக்கு 687 வெற்றிடங்களும், முகாமைத்துவ உதவியாளர் பதவிகளுக்கு 794 வெற்றிடங்களும், முதல்நிலை பணியாளர் பதவிகளுக்கு 2239 வெற்றிடங்களும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தற்பொழுது நிலவி வருகின்ற குளிருடனான வானிலை காரணமாக இன்று அதிகாலை ஆக குறைந்த வெப்பநிலையாக 3.5 பாகை செல்சியஸ் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த கடும் குளிருடன் மாவட்டத்தின் பல பகுதிகளில் துகள் உறைபனி பொழிவு ஏற்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் நுவரெலியா ஹேட்டன், நுவரெலியா கண்டி மற்றும் நுவரெலியா பதுளை ஆகிய பிரதான வீதிகள் முழுமையாக மூடு பனியினால் சூழப்பட்டு காணப்படுகின்றன. இதனால் இந்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் தங்களது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி குறைந்த வேகத்தில் அவதானமாக பயணிக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அதிகாலை வேளையில் வீதிகளில் உறைபனி படிந்திருப்பதனால் வாகனங்கள் வழுக்கும் அபாயத்தை எதிர்நோக்குகின்றன. எனவே விபத்துக்களை தவிர்க்க போக்குவரத்து ஒழுங்குமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு அந்தந்த பகுதிகளுக்கு பொறுப்பான காவல்துறையினர் விசேட அறிவித்தலை விடுத்துள்ளனர். இந்த கடும் குளிரால் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தினால் இன்று நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் இந்த மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. மனுக்கள் மீதான நீண்ட விசாரணைகளை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தனது ரகசிய தீர்மானத்தை விரைவில் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது.
இலங்கையில் உள்ள வங்கிகள் இனிவரும் காலங்களில் வரும் நிதி லாபத்தை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது கற்றல் மூலம் வருவாய் என்கின்ற புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தேசிய வங்கி மற்றும் நிதி மாநாட்டில் உரையாற்றிய வேளையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாரம்பரிய நிதி வருவாய் கணக்கீடுகள் இனி போதுமானதாக இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கு தரவுத்திறன் மற்றும் புத்தாக்க சோதனைகளுக்காக வங்கிகள் மூலதனத்தை ஒதுக்க வேண்டும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் மாற்றத்தை வெறும் தகவல் தொழில்நுட்ப நடவடிக்கையாக பார்க்காது வங்கியின் அடிப்படை நிதி மூலோபாயமாக கருத வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.